நான் காட்டாத கடவுளுடைய வடிவம் கிடையாது. அத்தனை வடிவங்களையும் காட்டியிருக்கேன். ஈவன் இயேசுநாதரெல்லாம் காட்டியிருக்கேன் நான். ஓகே, அத்தனை கடவுளையும் காட்டியிருக்கேன். உலகத்திலே இது வரைக்கும் யாரும் சொல்லாத பெரிய விஷயங்களெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். விஞ்ஞானபூர்வமாக வேற ப்ரூவ் பண்ணி காமிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கேன். நல்லா யோசனை பண்ணிப்பார். இதெல்லாம் நீங்கள் நம்பாத இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. ஒன்று, நான் வேஷம் காட்டல இல்லையா. நான் வந்து தாடிக்கிடி வச்சுன்னு சாம்பிராணி போக போட்டு ரீம்னு சொல்லி ஏதாவது பண்ணாக்கா ஒருவேளை நீங்கள் நம்புவங்களே இன்னும். நான் கூலாக உட்காந்து இருக்கேன்னா அதனால ஒன்று நான் சாமியாராங்கிறதுலே டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சாமியான்னு தெரிஞ்சுக்குவேன். இது என்னோட ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது, உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி எனக்கு என்ன ஆகணும், ஐம் நாட் ட்ரைங் டு மார்க்கெட் மை செல்ஃப், பிகாஸ் ஐ எம் ரிச் மை செல்ஃப். நானே வசதியாக தான் இருக்கேன். எனக்கு தேவைகள் ரொம்ப கம்மி. அதனால் ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஃபேவர். ஐ எம் வெரி வெல் ஆஃப். இப்போ நீங்கள்லாம் வர்றீங்க, கோயிலில் உட்காந்துருக்கீங்க, பாரு தங்க பல்லக்கு வெள்ளித்தேரெல்லாம் இழுத்தீங்க. எந்த கோயிலையாவது ஃப்ரீயாக எடுத்துட முடியுமா? 5000 ரூபா 10,000 ரூபா கட்டணும் தேர் பல்லக்கெல்லாம். இங்கே ஃப்ரீ. எந்த கோயிலையாவது நீ போனாக்கா அர்ச்சனை அபிஷேகம் டிக்கெட்டு மொக்கை எல்லாம் பிடுங்குவாங்க. இங்கே எதுக்காவது காசு இருக்குதா? மற்ற கோயிலில் ஜரகாண்டி தான், 1 நிமிஷம் தான் பார்க்கலாம். நீ எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து பார்த்துக்கலாம். யாருமே உனக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்க. எல்லா வகையிலையும் ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை சிவசங்கர் பாபா செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா. இங்கே காசு கிடையாது, பணம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது இல்லையா. எனி ஒன் கேன் கம் அண்ட் டாக் டு மீ. எனக்கு செக்ரட்டரியே கிடையாது, எடுபடியெல்லாம் கிடையாது. ஐ டைரக்ட்லி டீல் மை ஒர்க். எல்லா விதத்துலையும் நான் ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பயா பண்ணுறேன், 36 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். அதனால் நம்ம நினைக்கிற உயரங்களை புரிந்து கொள்வதற்கான காலம் இன்னும் கனியவில்லை. மக்களுக்கு ஒரு சாதாரண விஷயந்தான் புரியுதே தவிர இவ்வளோ பெரிய விஷயங்களை நாம் சொல்கிற போது அவங்களுக்கு புரியல. ஏதோ அப்படின்னு கேட்டு போயிடுறாங்களே தவிர இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாரு, இது வரைக்கும் யாருமே சொல்லாததாலும் சொல்கிறாரு அப்படின்ட்டு யாருக்கு புரியுது? நான் வந்து ரொம்ப பழமையான ஆள். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் உலகத்துக்கு வந்து. ஐ வைண்டிங் அப் மை ஜர்னி. அதுக்குள்ளே யாராவது புரிஞ்சுக்கிட்டு என்னை வச்சு அவங்க ஆன்ம விருத்திக்கு ஞானத்துக்கு வந்துட்டா நல்லது அவங்களுக்கு. ஞான பூதரத்து உச்சியில்னு வர அருணகிரிநாதர். ஞானத்துக்கு ஒரு மலை இருந்து அதுக்கு ஒரு பாயிண்ட்டு கிளிஃப்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற உயரத்தில் சிவசங்கர் பாபா என்றைக்கோ ரீச் ஆகிட்டார். ஞான பூதரத்து உச்சியிலுங்கிற நிலையில் இருக்கேன் நான். ஸோ இஃப் நாட் ஃப்ரம் மீ ஃப்ரம் ஹூம், இஃப் நாட் நவ் வென், இதான் என்னுடைய கேள்விகள். எங்கிட்ட இருந்து இல்லைன்னா இந்த ஞானம் உனக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்க போகுது? இப்போ நீ வாங்கலைன்னா இன்னும் எப்பயும் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா வர்றவங்க இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் பெரிய நிலைகளை தொற்றுப்பாங்களான்றதுலேயே எனக்கு வந்து தெரியாது. இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு என்ன மாதிரி இன்னொரு ஆள் வருவான்லாம் எனக்கு தெரியாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஹாவ் ஆல்ரெடி maybe you love me, I don't deny, maybe you love me, but you don't understand my heights. என்னுடைய உயரங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் ஒரு சாமி கும்பிட்றாருன்ற அளவுக்கு தான் உனக்கு புரியுதே தவிர இது வந்து வலிவாகிகளுக்கெல்லாம் வலிவான ஒரு சாமி, தேவர்களுக்கெல்லாம் மேலான ஒருத்தன், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படின்வாங்க. ஆவாவன உரைக்கில் என் சத்து தான் பெரிது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்வார். எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி யாருக்கும் கிடைக்கல. ஆவா என உரைக்கில் என் சதுதான் பெரிது, எனது சாமி எனது துரை என்னுயிர் நாயகன் என் உயிரில் கலந்து நின்றார், இதை உன்னுந்தொரும் ஆவி தெள்ளார முதமானதுங்கிறார். உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கார் ஜோதியா. நினச்சி பார்க்க எனக்கு ஆவிக்கினிய துறையே எனக்கு அவ்வளோ தித்திக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். நான் பொய்யே சொல்ல, எனக்கு என்ன ஆகணும், உங்கள்கிட்ட ஏதாவது காசு வேணும், இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு உண்டிக்குள்ளுக்க போறேன் நான். ஐ ஹவ் ரியலி கான் டு த கிரேட்டஸ்ட் ஹைட்ஸ் பாசிபிள். இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க என்னை மிஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நஷ்டம் அவங்களுக்கே தவிர எனக்கு இல்லை. அதாவது நான் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது இல்லை, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாகவே சொல்லிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க, நீயா கண்டுபிடிக்கணும். அப்போது அப்படி இல்லை, நானே ஓப்பனாக சொல்லினுக்கிறேன். இவ்வளோ ஓப்பனாக சொல்லி இவ்வளோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னும் நீ அவங்ககிட்டையும் கை நீட்டாத, பிச்சை எடுக்காத, இவ்வளோ அற்புதமாக ஒரு அமைப்பு உருவாக்கி இவ்வளோ பூஜை யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ ஆனந்தமாக எல்லாரையும் வச்சுன்னு உட்காந்துருக்குறோம். இந்த பாட்டு என்ன மந்திரம் என்ன யாகம் என்ன, இவ்வளோ பெரிய அழகான இடம் என்ன, நீ யோசனை பண்ணுவார். பேங்க்கில் ₹1 கடன் வாங்குறதே கிடையாது. நான் இவ்வளோ அழகாக ஒரு இடத்த உருவாக்கியிருக்கேன். நீ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுற. நான் இவ்வளோ ஏக்கராலே இவ்வளோ அழகாக அழிச்சு இந்த இடத்துலாம் பிளாட்டு போட்டு விற்றா எவ்வளோ காசு வரும். நான் வந்து மரம் நட்டு செடி நட்டு பூ நட்டு செலவச்சு இல்லை, நீ யோசனை பண்ணிப்பாரு. எவ்வளோ அழகான ஒரு சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான்வாங்க. ஒரு சொர்க்கத்தை படைச்சிருக்கேன் நான்.
அண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் இயர் அக்செப்டட் இயர் ஆஸ் யூ ஆர். இங்கே எந்த கேள்வியும் கிடையாது. யார் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே கிடையாது. இப்படி பல வகைகளில் இது ஒரு வித்தியாசமான அமைப்பு.